ஒரு முக்கிய செய்தி நேயர்களே, அது என்னவென்று பார்த்துவிடலாம். குடிப்பழக்கம் இல்லாதவருக்கு வாகனம் ஓட்டி அபராதம் விதித்த வழக்கில் அவருக்கு இழப்பீடாக 1 லட்சம் தருவதற்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். என்ன விவரம்? வணக்கம். கடலூர் முதுநகர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றக்கூடிய சுதாகர் என்பவருக்கும் சண்முகம் என்பவருக்கும் இடையே ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனையில தலையிட்டு அன்னவள்ளி பஞ்சாயத்து துணைத் தலைவர் வைத்திலிங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த காவல் நிலைய காவலர் சுதாகர் இந்த பேச்சுவார்த்தை நடத்திய வைத்தியலிங்கத்தினுடைய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார். அதன் பிறகு அந்த பகுதிக்கு வந்த முதுநகர் காவல் நிலைய ஆய்வாளர் ஏழுமலை வைத்தியலிங்கத்தை வலுக்கட்டாயமாக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கு அவருக்கு எதிராக இந்த மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாக பொய் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அத்துடன் இரவு 11 மணி வரைக்கும் அவரை சட்டவிரோதமாக காவலில் வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக வைத்தியலிங்கம் மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் குடிப்பழக்கமே இல்லாத தனக்கு எதிராக குடித்துவிட்டு வண்டி ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த காவலர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர் கண்ணதாசன், இந்த காவல்துறை அதிகாரிகளுடைய செயல் என்பது மனித உரிமை மீறல் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என்று கூறி பாதிக்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அந்த இழப்பீட்டுத் தொகையை முதுநகர் காவல் ஆய்வாளர் ஏழுமலை மற்றும் காவலர் சுதாகர் ஆகியோரிடமிருந்து தலா 50,000 ரூபாய் வீதம் வசூலித்துக் கொள்ள வேண்டும் என்றும் மாநில அரசுக்கு மனித உரிமை ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.